கேரளத்தில் பலத்த காற்றுடன் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பல பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததுடன் சிறிய நிலச்சரிவுகள், தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்வது மற்றும் ஏராளமான வீடுகள் சேதம் என பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் மாவட்டங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை மற்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பத்தினம்திட்டாவில் உள்ள மூழியாறு அணையில் நீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கூடுதல் விழிப்புடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பல பகுதிகளின் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்குவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என்றும், மரங்கள் சாய்ந்து கிடப்பதால் பல இடங்களில் மின்தடை ஏற்படக்கூடும் என்றும் கேரள பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரித்துள்ளது. ஓமன் அருகே கடலில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததில் 13 இந்தியர்கள் உட்பட 16 பேர் மாயமாகியுள்ளனர். இதையறிந்து அந்நாட்டு கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து கப்பலிலிருந்து மாயமான 16 பேரையும் தேடும் பணியை துரிதப்படுத்தினர். இந்நிலையில் ஓமன் அருகே கொமரோஸ் கொடியுடன் கூடிய கப்பல் கவிழ்ந்ததை அடுத்து இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்ள பணியாளர்களுடன் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் சர்தார் 2 படப்பிடிப்பின் சண்டை காட்சியின் போது சண்டை பயிற்சியாளர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது திரை பிரபலங்கள் இடையே சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. சர்தார் 2 திரைப்படம் பூஜையுடன் கடந்த வாரம் துவங்கிய நிலையில் சென்னை சாலி கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோவில் சர்தார் 2 படத்தின் சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. அப்போது எவ்வித உபகரணங்களும் இன்றி சண்டை பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை 20 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். மேலிருந்து கீழே விழுந்ததில் நெஞ்சு பகுதியில் காயமடைந்து நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் ஏழுமலை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகத்தில் உள்ள தனியார் நிறுவனங்களில் சி மற்றும் டி பிரிவு பணியிடங்களை 100% கன்னட மக்களுக்கு கட்டாய இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு அம்மாநில அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. கர்நாடகத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் அல்லது 15 ஆண்டுகளுக்கு மேல் கர்நாடகத்தில் வசித்து கன்னட மொழி நன்றாக எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டுமே இந்த இடஒதுக்கீட்டில் பணி வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடஒதுக்கீட்டை மீறும் தனியார் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற கர்நாடக அமைச்சரவை கூட்டத்தில் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். ஆதரவற்ற முதியோர் பிணத்தை எடுத்து செல்ல போலீசாரிடம் இலவச அமரர் ஊழியர்கள் லஞ்சம் கேட்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை காசிமேடு சூரிய நாராயணமூர்த்தி சாலை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவில் 65 வயது முதியவர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இது தொடர்பாக பொதுமக்கள் காசிமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த முதியோரின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனை இலவச அமரர் ஊர்தியில் ஏற்றினர். இதில் பணிபுரியும் 2 ஊழியர்கள் போலீசாரிடம் லஞ்சம் கேட்டுள்ளனர். தற்போது அந்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பழைய போலீஸ் கிடையாது, 5 போலீஸ் யாருன்னே தெரியாதப்பா. புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் செடல் விழாவை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் முளைப்பாறை எடுத்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 41ஆம் ஆண்டு செடல் விழா கடந்த 11ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்று முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக இடிதாங்கி அங்காளம்மன் ஆலயத்திலிருந்து 108 பெண் பக்தர்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து கொண்டு முத்துமாரியம்மன், நாகமுத்து மாரியம்மன் ஆகிய ஆலயங்கள் வழியாக சென்று அங்குள்ள குளத்தில் கரைத்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி அருகே நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள நரம்பை மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் மீனவர் சதா. இவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த 25 பேர் சேர்ந்து சதாவுக்கு சொந்தமான விசைப்படகில் கடலுக்கு நேற்று முன்தினம் மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் நேற்று அவர்கள் மீன்பிடித்துவிட்டு விசைப்படகை நடுக்கடலில் நங்கூரம் போட்டு நிறுத்தி வைத்து சிறிய படகில் கரை திரும்பினர். இதற்கிடையே நடுக்கடலில் நிறுத்தி வைத்திருந்த விசைப்படகு திடீரென தீப்பிடித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த மீனவர்கள் மற்றொரு படகில் சென்று தீயை அணைத்தனர்.
இருப்பினும் படகின் பெரும்பகுதி மற்றும் அதில் வைத்திருந்த வலைகளும் எரிந்து நாசமானதால் மீனவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கேரளாவில் பிரசித்தி பெற்ற யானைகளுக்கு உணவு ஊட்டும் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு யானைகளுக்கு உணவு வழங்கினர். கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதர் கோவிலில் ஆடி மாதம் 1 தேதியை முன்னிட்டு யானைகளுக்கு உணவு ஊட்டும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கோவில் வளாகத்தில் திரண்டிருந்தனர். இவ்விழாவில் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட வளர்ப்பு யானைகள் பங்கேற்றன. இந்நிகழ்ச்சியில் யானைகளுக்கு 2000 கிலோ அவல் உருண்டைகள், சாப்பாடு உருண்டை மற்றும் கரும்பு, தர்பூசணி, வாழைப்பழங்களை வழங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.